Hallelujah. Praise the Lord. God is good all the time. all the time. God is Amen. good. தேவன் நல்லவர் எப்பொழுதுமே எப்பொழுதுமே தேவன் நல்லவர். Hallelujah. Praise the Lord. Amen. Today is second Wednesday of this month, February. We are here for the second combined worship service of this week. Amen. இந்த நாளிலே நாம் இந்த மாதத்தின் இரண்டாவது புதன்கிழமை இணைப்பு வீட்டு ஆராதனையில் கூடி வந்திருக்கிறோம். Hallelujah. And today is another day, we call it day with the Holy Spirit. இன்று மற்றொரு நாள் பரிசுத்த ஆவியருடன் என்று அழைக்கிற மற்றொரு நாள். Hallelujah. Every Wednesday emphasizing our life to be in a Holy Spirit, for us to feel full and led by the Holy Spirit, as what I preached earlier. கடந்த நாட்கள் மத்தியில் பிரசங்கித்தது போல நம்ம வாழ்க்கை பரிசுத்தால் நிறைந்து பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டு நிறைந்து பரிசுத்தாவில வழிநடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இதை குறித்து அதிகமாக உங்க மத்தியில் வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன். Hallelujah. Amen. I strongly believe all of you ready for today to receive God's word regarding our life, connect with God, connect with the Spirit, walk in the Spirit. Our theme for this year 2021. இந்த 2021 ஆண்டு நம்முடைய கருப்பொருள் கடந்த ஆண்டு போல பரிசுத்தாவிலே நிறைந்து வழிநடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. இதற்கு இந்த காரியத்தை குறித்து கேள்விப்படுவதற்கு கேட்பதற்கு தேவ வார்த்தைக்கு நீங்க ஆயத்தமாக இருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன். Amen. With the delay, I'd like to hand over this time to Brother Siva to bring the word of God. இந்த வேளையில தாமதிக்காமல் இந்த நாளில் நமக்கு தேவ செய்தி கொண்டு வரும்படியாய் சிவா மத்தியில இந்த நேரத்தை போட்டுக்கிறேன். Thank you, Brother Siva. Okay, thank you for this privilege. Praise the Lord. I truly am excited. It's morning now, and we will be recording this in the evening. So I truly am excited this morning that we have this privilege to meditate on how to walk in the Spirit. அதாவது இந்த கால வேளையிலே இந்த மாலை செய்திக்காக நாங்கள் ரெக்கார்டிங் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதை குறித்து மிகவும் ஒரு குதூகலமாக இருக்கிறேன். பரிசுத்தாவில நிறைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை குறித்து மத்தியில பகிர்ந்து கொள்வதற்கு. But the message is primarily going to be about how to fly in the Spirit. அதாவது நான் சொல்ற தேவ வார்த்தையானது பரிசுத்தாவில நாம் எப்படி பறந்து செல்ல முடியும் என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில நான் மத்தியில் பகிர்ந்து கொள்ள போகிறேன். So whether we walk in the Spirit or we fly in the Spirit, we must be connected with the Holy Spirit. நாம் பரிசுத்தாவில நாம் வழிநடத்தப்படுகிறோமோ அல்லது பரிசுத்தால் நிறைந்து நாம் பறக்கிறோமோ நம் வாழ்க்கையானது தேவனோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். The Bible tells us that morning by morning He wakens me to hear His voice. வேதம் சொல்கிறது அனுதினமும் காலை வேளையிலே அவருடைய வார்த்தைக்காக கேட்கும்படியாக தேவன் என்னை எழுப்பி விடுகிறார். The Bible tells us that in the cool of the day God came and said, Adam, where are you? வேதம் சொல்கிறது பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் தோட்டத்திலே உலாவி ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். Our God didn't create us to walk alone. நம்ம ஆண்டவர் நம் தனிமையிலே நடப்பதற்கு நம்மளை படைக்கவில்லை. Before Jesus sent the Holy Spirit would come upon people for a season. பரிசுத்த இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுப்பதற்கு முன்பாகவே பரிசுத்த ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட காலங்களிலே அவர் நமக்கு அனுப்பப்பட்டிருந்தார். But when he went, before he left, he said, I will send you another comforter. இயேசுக்கு
கிறிஸ்து பரமேறி செல்வதற்கு முன்பாக இயேசு தெளிவாக சொன்னார், நான் உங்களுக்கு வேறொரு தேற்றவாளரை அனுப்புவேன். So the key to walking in the Spirit, the key to victory, the key to joyful life is to be connected with God. நம்முடைய வாழ்க்கையில நாம் மகிழ்ச்சியாக, நாம் வெற்றியாக வாழ்வதற்கு ஒரு திறவுகோல் என்னவென்றால், நம் வாழ்க்கை தேவனோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். So anyway, my testimony is that God is always there to fellowship and speak to me. என்னுடைய அனுபவ சாட்சி என்னவென்றால், எப்பொழுதுமே தேவன் என்னோடு ஐக்கியம் கொண்டு என்னோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார். So on Sunday, when Pastor Alex told me that it's my turn to speak, I asked God, shall I speak about some of the things that you have spoken, or are you going to give me something new? கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் அலெக்ஸ் என்னோடு தொடர்பு கொண்டு, இந்த வருகின்ற இந்த புதன்கிழமை நீங்கள் தேவ செய்தியை கொடுக்க வேண்டும் என்று என்னோடு சொன்ன பொழுது, ஆண்டவரை கேட்ட, ஆண்டவரே, நீ என்னோடு பேசின வார்த்தைகளை நான் கொடுக்க வேண்டுமா, அல்லது ஒரு புதிய வார்த்தையை நாம் மத்தியில் பகிர்ந்து கொள்ள வேண்டுமா என்று தேவனுக்கு கேட்ட பொழுது, you know, many years ago when Pastor gave me the privilege to start to preach, I used to keep a very clear record of every message. பல ஆண்டுகள் முன்பாக பாஸ்டர் எனக்கு இந்த தேவ செய்தியை கொடுப்பதற்கான ஒரு சாக்கியத்தை எனக்கு கொடுத்திருந்தார். அந்த நாளிலிருந்து மிக தெளிவான நான் குறிப்புகள் வைத்திருக்கிறேன். என்னுடைய பிரசங்களை, நான் பிரசங்கித்த பிரசங்களை கொடுத்ததான குறிப்புகளை நான் வைத்திருக்கிறேன். So I have hundreds of messages all neatly filed up. ஒரு நூற்றுக்கணக்கான செய்திகளை அப்படியாக நான் சேகரித்து வைத்திருக்கிறேன். For standby. அதாவது ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். It's now, I don't know, maybe more than 12-13 years. Somehow or other, I don't think I've ever had to go and use an old message. இப்பொழுது ஒரு 12-13 ஆண்டுகள் இருக்கும். இப்ப மறுபடியும் பழைய செய்தியை நான் திரும்பி பார்க்க அவசியம் இல்லை. So that is the key to walk in the Spirit. அதுதான் ஆவியிலே இணைந்து நடப்பதற்கான ஒரு திறவுகோல். God is in us, with us, walking with us. தேவன் நமக்குள்ளாக இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நம்மோடு அவர் இணைந்து நடக்கிறார். And this morning God has given me a few tips, a few tricks, a few things to understand how we can do that in a better way. இன்றைய காலை வேளையிலே இன்னும் சிறப்பாக தேவனிடத்தில் நாம் இணைந்து நடப்பதற்கு தேவன் எனக்கு சில காரியங்களை, ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார். So yesterday morning, நேற்று காலையிலே I didn't receive any message. நான் எந்த ஒரு செய்தியும் பெற்றுக்கொள்ளவில்லை. I was waiting and waiting, but no message came. நான் காத்திருந்தேன், ஆனால் எனக்கு எந்த ஒரு செய்தியும் வரவில்லை. But finally, a message came. இறுதியாக ஒரு தேவ செய்தி வந்தது. But I didn't understand the message. ஆனாலும் அந்த தேவ செய்தியை நான் புரிந்து கொள்ள முடியவில்லை. The message was this. அந்த செய்தி என்னவென்றால், looks like an eagle. அது ஒரு கழுகை போல காணப்பட்டது. However, it was flying so high that I could not make it out. அது எப்படி என்றால், மிக அதிக உயரத்தில் பறந்ததாக, நான் அதை தொடக்கூடாத உயரத்தில் இருந்தது. I struggled with this because I just didn't know what to do. இதை குறித்து நான் மிகவும் தடுமாற்றத்தில் இருந்தேன். காரணம், என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. Normally I will receive at least a scripture I can use. எப்பொழுதும் எனக்கு ஏதாவது ஒரு தேவனுடைய வார்த்தை எனக்கு உண்டாகும். அப்ப எனக்கு தெரியும் இதனுடைய அர்த்தம் என்னவென்று. But finally in the afternoon yesterday, suddenly a scripture came to mind. ஆகினால நேற்று மதிய வேளையிலே திடீரென்று எனக்கு ஒரு தேவனுடைய வார்த்தை உண்டானது. Proverbs chapter 13 verse 19 and 20. நீதிமொழிகள் புத்தகம் 20. Yes, 19 and 20. Chapter. Proverbs chapter 30, 30. நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 19-20 வசனங்கள். 19. Sorry, including 18 is better.
ஓகே 18வது வசனத்திலிருந்து Verse 18. There are three things that are too amazing for me, four that I do not understand. The way of an eagle in the sky, the way of a snake on a rock, the way of a ship on the high seas, and the way of a man with a maiden. 18வது வசனம், எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் மூன்று உண்டு, என் புத்தி கெட்டாதவைகள் நான்கும் உண்டு. அவையாவன ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும், கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும், நடு கடலில் கப்பலுடைய வழியும், என் கன்னிகையை நாடிய மனுஷுடைய வழியும். So the person who wrote Psalm 30, we don't know whether it was Ago or whether it was Solomon, but he said, this is so amazing. இந்த 30வது நீதிபதி எழுதின அகோரோ அல்லது சாலமோன் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனாலும் இது ஒரு அற்புதமான ஒரு நீதிமொழி. He says it's so amazing, I don't understand the way of an eagle in the sky. இது மிகவும் ஆச்சரியமான வகையில் இருக்கிறது. ஆகாயத்திலே இருக்கிற அந்த கழுகினுடைய வழிகள். And that is what I heard. இதுதான் நான் கேட்டேன். Looks like an eagle. கழுகை போன்றுதான் இருந்தது. But it's flying so high, I can't make it out. அது மிக உயரத்துல பறந்தது, எனக்கு எட்டாத தூரமா இருந்தது. So today we want to understand how we can be like that eagle. இன்று எப்படி அந்த கழுகை போல நாம் இருக்க முடியும் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். God didn't create us to be struggling on the ground. நாம் இந்த பூமியிலே போராட்டத்தில் இருப்பதற்கு தேவன் நம்மை உண்டாக்கவில்லை. But when we learn how to walk in the spirit, we will fly like an eagle high above everything else. நாம் கழுகை போல ஆவியிலே உயரம் பறக்க கற்றுக்கொள்ளும் பொழுது நாம் உயரமாக பறக்க முடியும். But many of us just stand in amazement at the eagle. But how many of us ever understand what it takes for that eagle to be there? நம்ம கழுகுடைய அந்த உயரத்துல பறக்கிறதுக்கு நாம் ஆச்சரியப்படுகிறோம். ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் அந்த உயரத்திற்கு அந்த கழுகு பறந்து செல்வதற்கு அது கடந்து செல்ல வேண்டிய சில காரியங்கள். Firstly, before an eagle can fly, it has to take off, just like a plane has to take off. முதலாவது அந்த கழுகு உயரத்துல பறப்பதற்கு அது ஒரு விமானத்து போல சட்டைகளை அடித்து எழும்ப வேண்டியதாக இருக்கிறது. We are sitting in the plane, we don't really understand what's happening, but the maintenance crew has spent a lot of time preparing the plane for takeoff. நாம் விமானத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது விமானம் எப்படியாக பறக்கிறது என்று நமக்கு தெரியாது. ஆனால் அந்த விமானத்தை இயக்குகிறவர்கள் எவ்வளவாக அவர்கள் அந்த விமானம் பறப்பதற்கு அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. So the young eagle, besides learning so many things, it has to spend the full time pruning its feathers. இந்த கழுகு, இளம் கழுகு, அது பறப்பதற்கு முன்பாக அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிற வேளையில அது தன்னுடைய இறக்கைகளை அது ஆயத்தப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. The feathers are not ready to fly for a long time. அதனுடைய இறகுகள் அது அதிக நீண்ட நேரம் பறப்பதற்கு அது ஆயத்தமில்லாமல் இருக்கும். I understand there are more than 7,000 feathers in an eagle. ஒரு கழுகுக்குள்ளாக குறைந்தது 7,000க்கு மேற்பட்ட இறகுகள் அதற்கு இருக்கும். Every feather has to be pruned to be ready to fly. அந்த ஒவ்வொரு இறகுகளும் அந்த கழுகு பறப்பதற்கு அது ஆயத்தப்படுத்த வேண்டும். Not only that, the muscles have to be built for the wings to be able to take off. அது மட்டுமல்லாதபடிக்கு அந்த கழுகு தன் சட்டைகளை அடித்து எழும்புவதற்கு அதனுடைய சதைகளானது அதுவும் பலப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. This is all preparation. இதெல்லாம் அதனுடைய ஆயத்தம். Likewise, as a அதே போல Christian, நாம் கிறிஸ்தவர்கள் we need to prepare. நாமும் ஆயத்தமாக இருக்க We வேண்டும். need hard work. நாம் கடினமாக உழைக்க வேண்டும். We need to spend time.
நாம் நேரம் செலவிட வேண்டும். Nobody sees all this. இதெல்லாம் யாரும் பார்ப்பது கிடையாது. Jesus said, go into the room, close the door and pray to your Father who is unseen. இயேசு சொன்னார், நீ உன் அறைவீட்டுக்குள் பிரவேசித்து அந்தரங்கத்திற்கு உன் பிதாவோடு நீ ஜெபம் பண்ணு. We must understand that it is the Holy Spirit who takes us up with Him. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே நம்மை உயர எடுத்து சென்று அவரோடு இணைக்கிறவராக இருக்கிறார். So it's a relationship. We must understand who He is. ஆகினால அவர் யார் என்ற அந்த அடிப்படையின் உறவுல நாம் அவரை புரிந்து கொள்ள வேண்டும். Remember Paul, after Jesus appeared to him, he says he went to the desert to spend time alone with God. He went into the desert of Arabia to spend time. Paul, the apostle Paul. பவுல் இயேசுவை சந்தித்த பின்பு பவுல் தன்னை ஆயத்தப்படுத்துவதற்கு அரேபியா தேசத்தில் இருந்த ஒரு பாலைவனத்தில் சென்று தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியமா இருந்தது என்று சொல்கிறார். In Galatians chapter 1 verse 11 to 20, he said, I want you to know, brothers and sisters, that the gospel I preach is not of human origin. I did not receive it from any man, nor was I taught it. Rather, I received it by revelation from Jesus Christ. கலாத்தியர் புத்தகம் Galatians chapter 1 verses 11 onwards. அதாவது கலாத்தியர் புத்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிப்போம் என்றால், மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனைப்படியானதல்ல என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். Paul was a very highly trained Jewish scholar. அதாவது பவுல் அவர் மிகவும் சிறந்த ஒரு யூத மார்க்கத்துல தேர்ச்சி பெற்ற ஒரு மனுஷன். But so were all the Pharisees and Sadducees at that time, but they just couldn't understand Jesus. அங்கே அந்த நாட்களில் இருந்த பரிசேயர்கள் பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் இயேசுவை குறித்து விளக்கிக் கொள்ள முடியவில்லை. So Paul had to spend time with God to unlearn and to relearn the word of God. ஆகினால பவுல் தன்னை தேவ சமூகத்துல தன்னை இணைத்து அவன் மறுபடியுமாக தேவனுடைய வார்த்தையை அதை கற்றுக்கொள்வதற்கு அவன் அதை புரிந்து கொள்வதற்கு அவன் தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டியதாக இருந்தது. Brothers and sisters, there is no shortcut to walking in the Spirit. We must know the word of God. அருமையான சகோதரனே சகோதரியே, தேவனோடு நடப்பதற்கு நமக்கு குறுக்கு வழி கிடையவே கிடையாது. நாம் கண்டிப்பாக தேவனுடைய வார்த்தையை கற்றறிய வேண்டும். We must value the word of God. நாம் தேவனுடைய வார்த்தையை அதை மதிப்பு கொள்ளாக வேண்டும். You remember in Timothy, when Paul wrote to Timothy in 2 Timothy chapter 4 and verse 13, Paul says, bring my scrolls. He's about to die. He's in prison. But what is important to him is the word of God. இங்க பவுல் இரண்டாவது தீமோத்தேயுக்கு அவர் எழுதுகிறார். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் chapter 4 verse 13. 13வது வசனத்துல, நீ வரும்பொழுது என்னுடைய இந்த சுருள்களை எடுத்துக்கொண்டு வா, நிருபங்களை எடுத்துக்கொண்டு வா என்று அவர் சொல்லுகிறார். இப்ப யோசிச்சு பாருங்க, சிறைச்சாலையில வயது சென்று மரிக்கும் தருவாயில் இருக்கிற பவுலுக்கு ஏன் இந்த சுருள்கள் அவசியமாக இருக்கிறது? How many of us here today, we want the benefit and the blessing, but we are not willing to pay the price to study, to read, to meditate on the word of God? இன்னைக்கு எத்தனை பேர் நமக்குள்ளாக இருக்கிறவங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும், உங்களுக்கு வெகுமதிகள் உங்களுக்கு வேண்டும், ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நேரம் செலவழித்து அதுல நாம் தியானம் பண்ணுவதற்கு, படிப்பதற்கு, கற்றுக்கொள்வதற்கு நமக்கு மனதில்லை. But just knowing the word is not enough. அந்த வார்த்தையை நாம் அறிந்து கொள்வது மாத்திரம் முக்கியமல்ல. James says the devil also knows the word, but he trembles at the word.
ஜேம்ஸ் யாக்கோபு சொல்லுகிறார், பிசாசுகளும் தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து அந்த வார்த்தைகளுக்குள்ளாக நடுங்குகிறான் என்று. There are so many professors of theology who also know the word, but they don't believe in our God. அநேக பண்டிதர்களும் கற்று அறிந்தவர்களும் தேவனுடைய வார்த்தையை அறிந்திருக்கிறார்கள், ஆனால் நம்முடைய தேவனை அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. So knowing the word is not a head knowledge of God, but it's a heart knowledge of God. இந்த தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்வது நம்ம மூளைக்கு சம்பந்தமான ஒரு அறிவுபூர்வமான காரியம் அல்ல, அது இருதயத்துல அது சம்பந்தப்பட்ட அறிவாக இருக்கிறது. And only when it is a heart knowledge can we apply the word of God. நமக்கு தேவனுடைய வார்த்தையானது நம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற அறிவுபூர்வமாக அந்த வார்த்தையாக இருக்கும் பொழுதுதான் அதை நாம் அபியாசத்துக்குள் கொண்டு வர முடியும். That is what it means to build a house on the rock. It is to obey the word, to apply the word, and the house will stand in the storm. இததான் இயேசுவின் உவமையில கற்பாறை மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை கற்றறிந்து அந்த தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நம் வாழ்க்கையை நாம் கட்டி அமைப்பது. And when we know the word, we will be strong in the word, and we will be confident in the word, and we can do all things through Christ who strengthens us. நாம் தேவனுடைய வார்த்தையை கற்றறிந்திருக்கும் பொழுது அந்த வார்த்தைக்குள்ளாக நாம் பலப்பட்டு, நாம் அந்த வார்த்தைக்குள்ளாக செயல்பட்டு, அந்த வார்த்தைக்குள்ளாக ஜெயமாக நாம் வாழ்கிற வாழ்க்கை வாழ்வோம். We will have the confidence to fly. நாம் மேலே பறப்பதற்கு நமக்கு ஒரு நம்பிக்கை, நமக்கு ஒரு ஊண்டுதல் இருக்கும். What did God say to Joshua just before he entered the promised land? வாக்குத்தத்த பூமிக்கு பிரவேசிப்பதற்கு முன்பாக ஜோஷுவா இடத்துல ஆண்டவர் என்ன சொன்னார்? In chapter 1 verse 6 and 7 he tells him, be strong and courageous. யோசுவா புத்தகம் 1வது அதிகாரம் 5-6 வசனங்களிலே நீ பலன் கொண்டு திடன்மானதாய் இரு. We call that in English morale. Your morale is high. அதாவது ஆங்கிலத்துல உன்னுடைய உள்ளான இருக்கிற தனித்தன்மையானது அது மேலோங்கி இருக்கிறது. Then in verse 7 he continues, but you must obey the law that Moses gave you. 7வது வசனத்துல மிக தெளிவா சொல்கிறார், மோசே உனக்கு கற்பித்த அந்த வார்த்தைகளை நீ கைக்கொள்ள வேண்டும். So your morale is high, but it must be followed with morality. அதாவது உன்னுடைய அந்த தனித்தன்மையானது மேலே இருக்கிற அந்த நிலையில நீர் இந்த காரியங்களுக்கு நீர் ஒப்பு கொடுத்து அதுல மேலே நிற்க வேண்டும். So we are talking about flying high with the Spirit. நாம் இந்த வேளையில உயரத்துல நாம் ஆவியில பறக்கிறதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். So when we want to take off, we must be founded in the word. நாம் அதிக உயரமா பறக்க வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய வார்த்தையில நாம் கட்டப்பட்டிருக்க வேண்டும். நாம் தேவனுடைய வார்த்தையில நாம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். The word is not head knowledge but heart knowledge, where you have morale and morality. அதாவது தேவனுடைய வார்த்தையானது அது அறிவுபூர்வமான ஒரு காரியம் அல்ல, அறிவு அல்ல, அது இருதயத்திற்குள்ளான, அது இருதயத்து சம்பந்தப்பட்ட அறிவாக இருக்கிறது. அதுவே நம்மளை மேலேறி செய்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. That's why with that morale they could march around the walls of Jericho and the walls fell down, but they couldn't attack and overcome Ai because of the morality, because Achan went and took the wedge of gold. அதாவது பாருங்க, அவர்கள் எரிகோ மதிலை சுற்றி நடந்து அந்த மதிலை இணைந்து விழும்படியான ஒரு ஜெயம் கொண்டிருந்தார்கள். ஆகான் செய்த இந்த பாவத்தின் நிமித்தமாய் ஆயிலே அவர் தோல்வி அடைந்தால் காரணம் அவர்கள் அந்த தனித்தன்மையில மேலோங்கி இருக்கவில்லை. Now I'm still speaking on verse 19, how an eagle glides through the sky. நான் தொடர்ந்து இந்த 19வது வசனத்தை அடிப்படை பேசிக் கொண்டிருக்கிறேன். எப்படி கழுகானது அதிக உயரத்திலே பறக்கிறதாக இருக்கிறது. Ako say
it amazes me to see the eagle flying in the sky. அத சொல்கிறாரு, அந்த கழுகானது ஆகாயத்துல பறக்கிறது. அது மிகவும் ஒரு வினோதமான அற்புதமான ஒரு காட்சியாக இருக்கு. We have covered the foundation to take off. நாம் இப்பொழுது நாம் மேலேங்கி பறப்பதற்கான அந்த அஸ்திபரத்தை நாம் கண்டுகொண்டோம். Having the word and obeying the word. நாம் தேவனுடைய வார்த்தையை பெற்று அந்த வார்த்தைக்குள்ளாக கீழ்ப்படிய வேண்டும். So now we have already taken off and we are flying. இப்ப நாம் சட்டையை அழுத்தி எழுப்பி விட்டாச்சு, இப்ப பறக்கிறோம். Many birds fly. அநேக பறவைகளும் பறக்கிறது. The swallows fly, the pigeons fly, but they are not gliding like the speaker said just now, like an eagle in flight. அதாவது சிட்டுக்குருவிகள் பறக்கிறது, புறாக்கள் பறக்கிறது. ஆனால் இவைகள் கழுகுகள் பறப்பதை போல பறப்பது கிடையாது. So we want to be like an eagle, high up. நாம் கழுகுகள் போல அதிக உயரத்தில் பறக்கிறவர்களாக இருக்க வேண்டும். And how does an eagle fly so high? எப்படி இந்த கழுகு அதிக உயரத்தில் பறக்கிறது? The eagle is not using its wings to fly so high. அந்த கழுகானது தன்னுடைய அந்த இறக்கைகளை அப்படியாக அடித்து உயர பறப்பதற்கு பயன்படுத்த கிடையாது. It's not by the effort of the eagle. அந்த கழுகுனுடைய முயற்சியில இல்ல. But the eagle can recognize rising thermal streams, rising hot air. அதாவது கழுகானது அதிக உயரத்தில் எழும்புகிற அந்த சூழ்நிலையை அறிந்திருக்கிறது. So the eagle goes into the rising hot air, the streams that carry it higher and higher and higher. அது கழுகு தன்னை மேலே எழுப்ப செயல்படுத்துகிற அந்த காற்றின் அழுத்தத்தை அந்த கழுகு அறிந்து அந்த காற்றழுத்தத்தில் அது மேலோங்கி செல்கிறது. And that's what Jesus said to his disciples, wait in Jerusalem for a spirit and you will receive power. ஐயா இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள், அப்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். And this year the Holy Spirit wants to take us higher and higher. இந்த ஆண்டிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை அதிக உயரத்துக்குள்ளாக நம்மை எழுப்ப அவர் சித்தமுடையவராக இருக்கிறார். There comes a time when there's an opportunity to get into the thermal stream. அதாவது இதுதான் நம்மை எழுப்ப பண்ணுகிற அந்த சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து போகிற அந்த ஆயத்தத்துக்குள்ளாகிற ஒரு நேரமாக இருக்கிறது. Samuel had that opportunity. சாமுவேலுக்கு அந்த தருணம் உண்டாயிருந்தது. The voice of God came to him and said, Samuel, Samuel. தேவனுடைய வார்த்தை சத்தம் உண்டாகி சாமுவேலே என்று தேவன் அழைத்தார். He was just a small boy. சாமுவேல் ஒரு சிறு பிள்ளையாண்டவனாக இருந்தார். He had not learned to hear the voice of God. தேவனுடைய குரலை புரிந்து கொள்கிற காரியத்தை அவன் கற்றறிந்தவன் அல்ல. But 3 times Samuel went to Eli, the experienced man of God, maybe even on 3 separate days. But Eli didn't understand. அங்கே சாமுவேல் தேவனுடைய குரலை கேட்டு புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு மிக அனுபவசாலியாகிய தேவ மனுஷனாகிய சாமுவேல் இடத்துல 3 முறை அல்லது 3 நாட்களாக போய் கேட்டுக்கொண்டிருக்கலாம். Eli was so dull that he said, go back to sleep. அங்கே ஆனால் ஏலியானவன் அதை புரிந்து கொள்ள முடியாத மந்த நிலையிலிருந்து நீ போய் படுத்து உறங்கு என்று சொன்னான். But finally it got through to Eli, it is the voice of God. இறுதியாக ஏலியின் மூலமாக இது தேவனுடைய குரல் சத்தம் என்பதை அவன் அறிந்து கொண்டான். This is what I call a thermal stream. இதுதான் நம்மை எழும்ப செய்கிற ஒரு சூழ்நிலை என்று சொல்லுது. You can only fly the kite when the wind is blowing. நாம் காற்று அடிக்கும் பொழுதுதான் பட்டத்தை உயர பறக்க விட செய்ய முடியும். This year the wind is blowing. இந்த வருடம் அந்த காற்று நம்ம இடத்திலே வீசுகிறது. This year the Holy Spirit wants to raise us up. இந்த வருடத்திலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை உயர எழும்ப பண்ண செய்கிறார். This year the Holy Spirit wants us to arise and shine. இந்த ஆண்டிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை எழுப்பி பிரகாசிக்க செய்ய விரும்புகிறார். How about Abraham? ஆபிரகாம் குறித்து என்ன? The Bible tells us that God said,
because you have done this, I swear by myself that I will bless you. ஆபிரகாம் பார்த்து சொன்னார், நீ இந்த காரியத்தை செய்தது நிமித்தமாய் நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். That day Abraham was raised up so high in the kingdom of God. அந்த நாளிலே ஆபிரகாம் தேவ ராஜ்யத்தில் அப்படியாய் உன்னதமாய் எழுப்பப்பட்டார். That was the thermal stream. அதுதான் அவரை எழுப்ப பண்ணுகிற அந்த சூழ்நிலை. That was an opportunity to be raised up like the eagle. கழுகை போல ஆபிரகாம் தன்னை எழுப்பிக் கொள்வதற்கு அதுதான் அவருடைய உகந்த அந்த நேரம். Abraham took that opportunity. ஆபிரகாம் அந்த ஸ்லாக்கியமான நேரத்தை தருணத்தை பயன்படுத்திக் கொண்டார். The Bible tells us that God is not a man that he lies and he has no favorites. அதாவது தேவன் மனுஷனை போல அவர் மனமாறுகிறார் அல்ல, அவர் காரியசித்தி உள்ள தேவன் அல்ல. Every Christian is given that same opportunity. எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இந்த தருணத்தை தேவன் கொடுக்கிறார். Every Christian has the opportunity to get into the thermal stream and fly with God. இந்த தேவன் நம்மை எழுப்பப்படுகிற சூழ்நிலைக்குள்ளாக ஒவ்வொரு கிறிஸ்தவரும் தன்னை ஒப்பு கொடுத்து அவர்கள் தேவனுடைய அந்த சூழ்நிலையை எழுப்பப்பட வேண்டும். Don't lose that opportunity. இந்த தருணத்தை நீங்க இழந்து விடாதீர்கள். Abraham took it. ஆபிரகாம் அதை பெற்றுக்கொண்டார். Because he walked with God. காரணம் அவர் தேவனோடு நடந்தார். Because he believed God. அவர் தேவனை சார்ந்து இருந்தார். Because he trusted God. அவர் தேவனை நம்பி இருந்தார். And until today we all show that kind of respect to Abraham. இந்த நாள் வரையிலும் ஆபிரகாம் குறித்து நாம் இப்படியாக அவனை மதிப்பிடுகிறோம். How about the prophet Isaiah? எப்படியாக ஏசியா தீர்க்கதரிசி, when God came to him, Isaiah said, "Woe unto me, I have seen the Lord." ஏசியா தேவனிடத்தில் வந்த பொழுது, ஐயோ நான் அதமானேன், நான் பாவியான மனுஷன் என்று சொன்னார். And he could see himself, not just God, he could see his unclean lips. அவன் தேவனை பார்த்தது மட்டுமில்லாதபடி அவன் தன் அசுத்த உதடு உள்ளவன் என்றும் கண்டான். But that was a thermal stream. ஆனால் அதுதான் அவனுடைய திருப்பு முனை. And God came and said, "See, I have touched your lips. This your guilt is taken away." இது ஆண்டவர் சொன்னார், இதோ நான் உன் உதடுகளை தொட்டு உன்னிடத்தில் குற்ற மனசாட்சி குற்ற உணர்வுகளை நான் அகற்றினேன். And then God asked him, he said, "Who shall I send? Who will go for me?" ஆண்டவர் கேட்கிறார், என் நிமித்தமா யார் போவார்கள்? And Isaiah said, "Here I am, send me." அப்போது ஏசாயா சொல்கிறார், இதோ அடியேன், என்னை அனுப்பு. That was a thermal stream. அதுதான் அவனுடைய திருப்பு முனை. And God raised Isaiah up so high. தேவன் ஏசாயாவை அதிகமாக உயர்த்தினார். 150 years before Cyrus was raised up, God already through Isaiah prophesied that Cyrus would come and set them free. 150 ஆண்டுகள் முன்பாகவே ஏசாயா மூலமாக இந்த கைரோஸ் நிமித்தமாய் ஜனங்கள் விடுதலை உண்டாகும் என்று தேவன் சொல்லிவிட்டார். But it's not just recognizing that thermal stream and going one time. அதாவது நம்முடைய திருப்பு முனை அந்த நேரத்தை உணர்ந்து நாம் மேலே போகிறது அது அல்ல. But the eagle circles around that thermal stream. அந்த கழுகானது அது உயர எழும்புகிற அந்த சூழ்நிலையில அது அப்படியே சுற்றி எழும்பும். It catches one stream and then it catches another stream and it just goes around the thermal streams. அது 1 2 என்று சுற்றி அந்த சூழ்நிலையில அப்படியே எழும்பும். Joshua, when he and Moses were in the tent of meeting, after Moses leaves, Joshua stays in the tent. யோசுவாவும் மோசேயும் அந்த கூடாரத்தில் இருந்த பொழுது மோசே செத்த பின்பு ஜோஷுவா தொடர்ந்து அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் தங்கி இருந்தார் என்று வாசிக்கிறோம். He won't leave that thermal stream. அந்த திருப்புமுனையான தேவன் உருவாக்கிய சூழ்நிலையை அவன் விட்டு போகவில்லை. And God raised Joshua up so high. அதிக உயரமான எல்லைக்கு தேவன் யோசுவாவை எழுப்பினார். So we must spend the time with God and not be in a hurry to leave His presence. நாம் அதிகமாக தேவனிடத்தில் நல்ல ஒரு நேரத்தை செலவழிக்க வேண்டும். நாம் அவசரமாக நாம் தேவனுடைய பிரசன்னத்தை கடந்து போக கூடாது.
I'm only on point 1. இப்பதான் நான் ஒன்றாவது பாயிண்ட்ல இருக்கிறேன். How an eagle glides through the sky. எப்படி அந்த கழுகானது அது ஆகாயத்தை நோக்கி அது பார்க்கிறது. But in Proverbs chapter 13 verse 18 and 19, the writer Ago says there are 4 things I don't understand. They amaze me. இங்கே நீதிமொழிகள் புத்தகம் 13 அதிகாரத்துல 18 19 வசனங்களை வாசிக்கும் பொழுது I'm speaking about the first thing, gliding in the sky like an eagle. அதாவது ஒன்றாவது காரியத்தை குறித்து மத்தியில் பேசுகிறேன். கழுகானது எப்படி ஆகாயத்திலே அது பறக்கிறது. So whether it is taking off, whether it is recognizing the thermal stream, whether it is circling the thermal stream, ultimately it is cooperating with the air. அதாவது அந்த கழுகானது அந்த சூழ்நிலையிலே அது அதிகமாக உயர்ந்து எழும்பி சட்டையில் அடித்து அது சுற்றி அது கிளம்பினாலும் அது அந்த காற்றழுத்தத்தினாலே அது சார்ந்திருக்கிறது. The eagle and the air must work together. அந்த காற்றழுத்தமும் அந்த கழுகும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். The air is reflective of the Holy Spirit. இந்த காற்றழுத்தம் தான் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு வலியுறுத்துகிறது. That's why we can't do anything without him. ஆகையால்தான் நாம் அவர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. But he won't do anything without us. அவரும் நாம் இல்லாமல் அவரும் ஒன்றும் செய்ய முடியாது. We can't. நம்மளால முடியாது. But he won't. அதேவேளை அவரும் செய்ய மாட்டார். But together with God we can soar and fly high. அப்படியாக நாம் தேவனை இணைந்து நாம் அதிக உயரத்துல நாம் பறக்க முடியும். Having learned how to fly so high, there are a few things we must be careful. நாம் அதிக உயரத்துல பறப்பதற்கு சில காரியங்களை நாம் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். The second part of verse 19, the way of a snake on a rock. அதாவது இரண்டாவது பகுதி, இந்த 19 வசனத்தின் இரண்டாவது பகுதி பாம்பின் வழி என்று நாம் பார்க்கிறோம். One of the snake's biggest enemies is an eagle. இந்த பாம்பினுடைய மிக பெரிதான சத்துரு எதிரி யாருன்னா அந்த கழுகுதான். The eagle will swoop down, pick up the snake and kill the snake. அந்த கழுகானது அப்படியாக பறந்து வந்து அந்த பாம்பை கவ்வி கொண்டு போய் அதை கொன்றுவிடும். There are even special eagles called snake eagles. They focus only on the snakes. சில விசேஷமான கழுகுகள் இருக்குது, அது பாம்பின் கழுகு என்று விசேஷம் அழைக்கப்படுறது. காரணம், இந்த பாம்பின் கழுகு இது பாம்புகளை மாத்திரம் குறியாய் வைத்திருக்கும். So we want to focus on this snake and rock. இந்த பாம்பும் இந்த கல்மலை இந்த பாறையும் நாம் கண்மலையை குறித்து நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். God wants us to go higher and higher. தேவன் நாம் அதிகமாக மேலே போக வேண்டும் என்று சொல்லுகிறார். But the devil wants to bring us down. ஆனா பிசாசு எப்பொழுதுமே நம்ம கீழே இழுத்து தள்ளி விடுகிறவனாக இருக்கிறான். So how does the eagle defeat the snake? எப்படி இந்த கழுகு அந்த பாம்பை தோற்கடிக்கும்? The eagle cannot come to the ground and fight the snake. அந்த கழுகு கீழே வந்து தரையில இருந்து அந்த பாம்போடு யுத்தம் செய்ய முடியாது. The eagle will lose. அந்த கழுகு நிச்சயமா அந்த சண்டையில தோத்துரும். But what the eagle does, it swoops down at high speed, picks up the snake and takes it into the air. அந்த கழுகு என்ன செய்யும்? அதிக விரைவாக பறந்து வந்து அந்த பாம்பை அந்த கவ்வி கொண்டு போய் அது ஆகாயத்துல அதோட சண்டை போடும். So we must never go where the devil is, but we will destroy him by staying in high places with God. நாம் வந்து பிசாசு எங்க இருக்கிறோம்னா அங்க போயிட்டு அது பிசாசு சண்டை போட முடியாது. ஆனா உயரத்துல இருந்து பிசாசை நாம் சண்டை போட்டு ஜெயிக்க முடியும். After the eagle has picked up the snake, the eagle will drop the snake on the rock. அந்த கழுகானது அந்த பாம்பை அப்படியே கொத்தி கொண்டு போய் மேல போயிட்டு அது மேல இருந்து அது கற்பாறை மேல் போடும். We cannot fight the devil.
நாம் பிசாசு கூட சண்டை போட முடியாது. We don't need to fight the devil. நாம் அது கூட சண்டை போட அவசியம் இல்லை. We drop the snake on the rock, Jesus Christ. நாம் அந்த பாம்பை கல்மலையாகிய இயேசு கிறிஸ்து மேல நாம் போட வேண்டும். We come at high speed. We don't spend time with him. நாம் அதிக விரைந்த வேகத்துல வர வேண்டும். நாம் அவங்க கூட நேரம் செலவழிக்க வேண்டியதில்லை. We don't stay on the ground. நாம் தரையில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. We quickly lift him up into the நாம் air. அதிக விரைவாய் அவனை கவிக்கொண்டு உயர்த்த முடியும். And then we let go. நாம் பிறகு அதை விட்டு விட வேண்டும். And Jesus will finish him off. இயேசு அவன் கதை முடிச்சிடுவார். The devil tried to do that with Jesus, the man. இயேசு கிறிஸ்து மனுஷனா இருக்கும்போது பிசாசு அதை செய்ய நினைச்சான். When Jesus was in the desert and he was fasting and he was hungry, the devil tried to attack him. இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துல உபவாசம் பண்ணி பசியா இருந்தபோது பிசாசு அவரை தாக்கினான். But Jesus didn't allow it. ஆனா இயேசு அதுக்கு அனுமதி கொடுக்கல. He didn't spend time trying to argue with the devil. அவன் கூட தர்க்கம் பண்ணி நேரத்தை இயேசு வீணாக்கல. He just used the word and spoke the word. இயேசு கிறிஸ்து வார்த்தையை பயன்படுத்தி வார்த்தைகளை கொண்டு அவரோடு பேசினான். And the devil left. பிசாசு அவர் விட்டு போயிட்டான். We have to be very, very careful with this snake. இந்த பாம்போடு நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். The snake is something that will cause us to come down to earth. இந்த பாம்பு எப்படியாச்சும் நம்ம கீழே விழப்படும்படியாய் அவன் செயல்படுவான். What is next? அடுத்தது என்ன? He said in verse 18, I read that again. The way of an eagle in the sky, the way of a snake on the rock, the way of a ship on the high seas. இங்க 19 வசனத்துல தமிழ்ல ஆகாயத்துடைய கழுகுனுடைய வழியும் கண்மலை மேல் பாம்பினுடைய வழியும் நடு கடலில் கப்பலுடைய வழியும் ஒரு கன்னிகை நாடிய மனுஷனுடைய வழியுமே. So after we have taken off, after we have protected ourselves not to get snagged by the devil, now we need to navigate on the sea. நாம் உயர எழுப்பி நாம் பறந்து நாம் நம்முடைய பிசாசுடைய காலத்தில் நம்ம தற்காத்துக் கொண்ட பிறகு நாம் கடலில் பிரயாணத்தில் நாம் இருக்கிறோம். There are places that God wants us to go. நாம் செல்லக்கூடிய வழிகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். The sea is very vast. இந்த கடல் என்று சொல்லும்போது அது மிகுந்து பரந்த நிலையில் இருக்கிறது. The earth is very big. இந்த உலகமானது அது பெரிதானதாக இருக்கு. If we are on the ship, we can either allow our brain to direct us or we can allow the Holy Spirit to direct us. நாம் கடல்ல இருக்கும் பொழுது நாம் பரிசுத்த ஆவியானவருடைய வழியிலே நடக்க வேண்டும். I want to talk a little bit about Noah. நான் நோவாவை குறித்து மத்தியில் பேச விரும்புகிறேன். Noah also had a ship. நோவாவுக்கும் கப்பல் இருந்தது. And the ship navigated the whole world. இந்த கப்பலானது அகில உலகத்தையும் சுற்றினது. I was watching the picture of Noah just 2 days ago. 2 நாட்கள் முன்பாக தான் நோவாவை குறித்தான ஒரு படத்தை நான் பார்த்தேன். Recently I looked in YouTube for pictures about Bible characters and I really am blessed by it. 2 நாட்கள் முன்பாக யூடியூப் மூலமாக பைபிள்ல உள்ள தேவ புருஷர்களை குறித்து நான் தேடினேன். அது நிமித்தமா நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். I'm not saying that movie is true. நான் பார்த்த படம் உண்மை என்று Because the Bible doesn't tell us very much. காரணம் வேதாகமம் நமக்கு காரியங்களை விரிவாக சொல்லவில்லை. So the Bible tells us that God spoke to Noah. He told Noah to build the ark. He told Noah how to build the ark. வேற சொல்றது ஆண்டவர் தேவன் நோவாவை அந்த கப்பலை கட்ட சொன்னார். அந்த கப்பலை எப்படி கட்ட வேண்டும் என்று சொன்னார். The Bible tells us that Noah built the ark, but the movie helped me to see the real life situation. அங்கே பார்க்கிறோம் நோவா அந்த கப்பலை கட்டினார். ஆனால் நான் பார்த்த படத்துல அது எனக்கு எப்படி அந்த கப்பல் கட்டப்பட்டது என்ற ஒரு பார்க்கக்கூடிய ஒரு உதவி செய்தது. அறிந்து கொள்ளக்கூடிய உதவி செய்தது. I'm not saying it is true, but it's very practical. நான் அது உண்மைன்னு சொல்லல, ஆனால் அது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக இருந்தது. So in the movie, Noah, after he hears from
God, he goes back to his wife and speaks to his wife. நோவா தேவன் பேசுறதை கேட்ட பின்பு அவன் சென்று தன் மனைவியிடத்தில் பேசுகிறான். And the wife thinks he's crazy. அவன் மனைவி சொல்றாங்க இது ஒரு பைத்தியக்காரன் தானே. Hasn't it rained in this land for over a year? இதோ ஆண்டுகளாக பூமியில மழை இல்ல. No ships, no sea, no water nearby. கடலும் இல்ல, கப்பலும் இல்ல. Are you mad? ஓ நீ உனக்கு என்ன பைத்தியமா? And then his children ask him, if you're going to spend time building the ship, who's going to take care of the farm? Who's going to feed us? அப்படிங்க கேக்குறாங்க. நீங்க நேரத்தெல்லாம் செலவழித்து பிற கப்பலை கட்டுவீங்கனாக்க யாரு விவசாயத்தை கவனிக்க போகிறா, யாரு தோட்டங்களை கவனிக்க போகிறா, யாரு மிருக ஜீவனை கவனிக்க போகிறா? The Bible doesn't address any of these things. பைபிள்ல இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. But I am sure Noah faced all these problems. ஆனா நான் நம்புகிறேன் நோவா இப்படிப்பட்ட பிரச்சனைலாம் சந்தித்திருப்பார். His own family laughing at him. அவர் சொந்த குடும்பத்தாரே அவனை குறித்து நகைத்தார்கள். The people in the country all laughing at him. அந்த தேசத்தார் மனுஷர்கள் எல்லாமே நோவாவை பார்த்து நகைத்தார்கள். Nobody want to help him. யாரும் அவனுக்கு உபதேசம் முன் வரவில்லை. How many years it took him to do it? இதை செய்வதற்கு அவனுக்கு எத்தனை காலாண்டுகள் ஆனது? Noah had to learn to navigate that sea. நோவா அந்த கடலிலே பிரயாணம் செய்ய வேண்டியது. Every day, which way to go, what to do. ஓ எப்படி எங்க போகணும், என்ன செய்யணும், where to get the wood to build the ship. ஓ அந்த கப்பலை கட்டுவதற்கு அதுக்கு வேண்டிய மரங்களை எங்கே நான் பெற்றுக்கொள்வது? So many problems. நிறைய பிரச்சனைங்க. And this is our life. இதுதான் நம்ம வாழ்க்கையும் கூட. This is one of the things we must learn. இதைத்தான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். We have taken off in our relationship with God. They have taken off in our relationship with God. In our relationship, we are taking off. நாம் தேவனுடைய அந்த உறவுல நாம் மேலோங்கி செல்ல வேண்டும். We have covered all the things earlier, and we do not get involved with the devil, and we are protected from his attacks. நாம் பிசாசோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறவர்கள் அல்ல. நாம் முதல்ல பார்த்தோம், நாம் பிசாசை மேற்கொண்டு நாம் பாதுகாப்புல இருக்கிறோம். Now we are navigating our lives daily. நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்துகிறவர்களாக இருக்கிறோம். One day we hear from God, but for 100 days or 50 days we have to find our way. ஒரு நாள் நாம் தேவனிடத்தில் கேள்வி கேட்டு அதை செயல்படுத்துவதற்கு 100 நாள் 150 நாள் நாம் அதை நடத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். It may not be so clear the voice of the Holy Spirit. ஒருவேளை நாம் கேட்கிற அந்த பரிசுத்தமான சத்தம் நமக்கு தெளிவாக இல்லாமல் இருக்கலாம். This is navigation. இதுதான் நம் வழி நடத்துகிறது. The eagle, the wings are able to manipulate in so many ways for it to navigate. அந்த கழுகுடைய சட்டையானது அது ஆகாயத்துல பல வழிகளில் செல்வதற்கு அந்த கழுகின் சட்டைகள் அதற்கு பல வகைகளில் அது செயல்படுகிறது. We need to spend time with God. நாம் தேவனிடத்தில் நேரம் செலவழிக்க வேண்டும். We need to drink from his stream every day. நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய ஊற்றிலிருந்து நாம் குடிக்க வேண்டும். Without daily holding his hand and he leading us, we will not make it. ஒவ்வொரு நாளும் அவர் நம்முடைய கரத்தை பிடித்து நம் வழிகளிலே நாம் நடக்க வழிகளிலே அவர் நடத்தப்படாவிட்டால் நாம் பூர்த்தியாக முடியாது, நாம் சென்றடைய முடியாது. Let's go back to verse 19. நாம் 19ஆம் வசனத்துக்கு திரும்பி செல்வோம். The way of an eagle in the sky. ஆகாயத்திலே கழுகுடைய வழியும், the way of a serpent on the rock. கண்மலை மேல் பாம்பினுடைய வழியும், the way of a ship navigating the sea. நடு கடலிலே கப்பலுடைய வழியும், the way of a man with a woman. ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனுடைய வழியுமே. Ultimately, in every family there is a woman. ஒவ்வொரு குடும்பத்திலும் மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெண் சம்பந்தப்பட்டிருக்கிறார். For some of us, the woman is a mother. ஒரு சிலருக்கு அந்த ஸ்திரியானவள், அந்த பெண்ணானவள் ஒரு தாயாக இருக்கலாம். Or maybe a wife. ஒருவேளை மனைவியாக இருக்கலாம். We need to learn how to relate to them. நாம் எப்படி அவர்களோடு நாம்
தொடர்பு கொள்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். And if you are a lady, then there is a man or a brother or a father that we must relate to. ஒருவேளை நீங்க ஒரு பெண்ணாக இருக்கலாம், நீங்கள் உங்க சகோதரனோடோ உங்க தகப்பனுடையோ உங்க கணவனுடையோ நீங்கள் அவர்கள் வழியில நடக்க வேண்டியதாக இருக்கிறது. Now what did I cover so far? இதுவரை என்னென்ன காரியத்தை நான் உங்க மத்தியில பார்த்து கொண்டிருக்கேன். I covered the eagle taking off. நான் கழுகுடைய வழியை சொல்லியிருக்கிறேன். I covered the eagle staying up there so that it doesn't get bitten by the snake. நான் மத்த சொன்ன கழுகு உயரத்தில் இருக்கும், ஆனபடினாலே அது பாம்பினால் அது தாக்கப்படாதபடிக்கு தற்காத்துக் கொள்ளும். I covered the eagle, how where it goes, where it flies. கழுகானது எப்படியாக பறந்து தன் வழியிலே போகிறது என்று சொன்னேன். And finally the eagle has to land. இறுதியாக அந்த கழுகு தரையிறங்க வேண்டும். Apparently it is very difficult for an eagle to land. அதாவது இந்த கழுகு தரை இறங்குவது சுலபமான காரியம் அல்ல. Because they come at very high speed. காரணம் அது மிக அதிக வேக விரைவில் அது பறக்குது. And the place to land is a very small landing place, not like a long runway like an aeroplane has. அது தரை இறங்கக்கூடிய இடம் மிக குறுகியதாக இருக்கும். ஒரு விமானம் தரை இறங்குற ஒரு விமான தளத்தை போல இருக்காது. So they need to use their wings to break, and there are a lot of little tricks to land properly. அந்த கழுகு சரியாக தரை இறங்குவதற்கு தன்னுடைய இரண்டு சக்கைகளையும் இறக்கைகளையும் அது சரியான முறையில அது கையாள வேண்டும். So in life we are always not up in the air. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் உயரத்தில் இருப்பது கிடையாது. We need to come down to நாம் earth. கீழேயும் தரைக்கு வர வேண்டும். Maybe there is a great prophet or speaker or pastor who is always, everybody respects him. நம்ம ஒருவேளை ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர், ஒரு பாஸ்டர், எப்பொழுதுமே ஜனங்கள் உயரமாக பார்க்கக்கூடியவர்களாக இருக்கலாம். But he still needs to come back to the ground. அவர் யாரா இருந்தாலும் அவர்களும் தரைக்கு வந்தாக வேண்டும். How he relates to his wife. எப்படி அவங்க மனைவி கூட அவங்க தொடர்பு கொள்கிறார்கள். How he relates to the staff in his office. அவங்க ஆபீஸ்ல இருக்கிற ஸ்டாஃப் கூட எப்படி அவர்கள் நடந்து கொள்கிறாங்க. So all this is learned over time. இதெல்லாம் காலத்தின் அடிப்படையில நாம் கற்றுக்கொள்கிறோம். And all this also comes from God. இதெல்லாம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. The Holy Spirit is not only flying with us or taking us high, He also helps us to land. பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் நம்ம மேல கொண்டு போற மட்டுமல்ல, அவர் நம்மளை கீழேயும் தரையிறங்கவும் செய்கிறார். I only learned about the eagle yesterday. நான் நேற்றுதான் இந்த கழுகை குறித்து நான் கற்றுக்கொண்டேன். I've been in this church now for how many years? I never really knew the eagle symbol of our church. நான் இந்த சர்ச்சில் பல ஆண்டுகளாக இருக்கிறேன். ஆனால் இந்த சர்ச்சினுடைய நம்முடைய இந்த சின்னம், இந்த கழுகின் சின்னம் இது குறித்து நான் அறியாமல் இருந்தேன். Our church eagle is known as a bald eagle. Bald eagle. Bald. Tararambut. நம்முடைய சபையில் இருக்கிற அந்த கழுகு அது மொட்டை கழுத்து போல இருக்கு. Is the eagle of America the symbol of their national? இது அமெரிக்கா தேசத்துடைய தேசிய சின்னத்தின் அடையாளத்துக்குரிய கழுகு. And do you know what is special about this bald eagle? இந்த மொட்டை தலை கழுத்தோட குறித்த ஒரு சிறந்த தன்மை தெரியுங்களா? The bald eagle is faithful to its mate. அந்த மொட்டை கழுத்து மொட்டை தலை உள்ள அந்த கழுகு தன்னுடைய உறவு தன்னுடைய துணைக்கு அது உண்மைத்துவமா இருக்கும். Only if the mate dies, then the bald eagle will find another mate. தன்னுடைய துணை இறந்த பின்பு மாத்திரமே அந்த மொட்டை தலை கழுகு வேறொரு துணையை தேடும். So this is the fourth point, how a man relates with a woman. இதுதான் நான்காவது அந்த கருத்து. ஒரு மனுஷன் எப்படி ஒரு பெண்ணுடன் அவன்
நடந்து கொள்கிறான். So Proverbs chapter 30 verse 19 is a very important verse for us to learn how to walk with the Holy Spirit. இந்த நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 19வது வசனத்தின் அடிப்படையில ரொம்ப முக்கியம். எப்படி நாம் பரிசுத்த ஆவியானவரோடு நாம் இணைந்து நடக்கிறோம். I close now. இப்பொழுது நான் முடிக்க விரும்புகிறேன். But I want to close with Proverbs chapter 30 verse 20. The next verse. நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 20வது வசனத்தின் அடிப்படையிலே நான் இதை முடிக்க விரும்புகிறேன். So in verse 19 the four parts, the last part was man and woman. இந்த 19வது வசனத்துல 4 காரியங்களை குறித்து பேசினோம். அந்த 4வது காரியம் ஒரு பெண்ணும் ஒரு மனுஷனையும் குறித்து பேசினோம். There's one problem with the bald eagle. இந்த மொட்டை தலை கழுகுல இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னாக்க, or with many other eagles, அல்லது மற்ற கழுகுகளுக்கு இருக்கிற பிரச்சனை, they also like to eat fish. அவைகள் மீனை சாப்பிட விரும்பும். So they will swoop down on the water and catch the fish. அவர்கள் அந்த கழுகுகள் அப்படியே பறந்து வந்து அந்த மீனை கவிக்கிட்டு, then they will fly off with the fish. அந்த மீனோடு அது உயர பறந்து செல்லும். But the thing is, they have a weight limitation. அந்த கழுகுகளுக்கு அதனுடைய இடை அளவு இருக்கிறது. They can take the fish for a while. அந்த கழுகு அந்த மீனை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தூக்கி செல்லும். But if the fish is too heavy, they cannot hold. அந்த மீன் அது மிக எடை உள்ளதாக கனம் உள்ளதாக இருந்தாக்க அது ரொம்ப தூக்கிட்டு போக முடியாது. So the bald eagle must make a decision to take what it can. அதனால அந்த மொட்டை தலை உள்ள அந்த கழுகு அது சரியான தீர்மானம் எடுக்க வேண்டும். எந்த அளவு எடை கொண்ட மீனை அது சுமக்க முடியும். What God has given to the eagle, that is what the eagle can take. அந்த கழுகுக்கு தேவன் எந்த அளவு எடையை கொடுத்திருக்கிறாரோ அந்த எடைக்குரிய அளவு தான் தூக்கி செல்ல முடியும். But what God didn't give the eagle must not take. அந்த கழுகுக்கு தேவன் எதை கொடுக்கலையோ அந்த கழுகு தூக்க கூடாது. But the problem with some of these eagles is they don't want to let go. ஆனா இந்த கழுகுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா சிலத்துல அவைகளை விட்டு கொடுக்காது, விட்டு விடாது. They want that fish. அவைகள் அந்த மீன் தான் வேணும். They want to hold on to that fish. அந்த மீனை தான் கவி பிடிச்சுக்கிட்டு இருக்கும். They can let go, but they don't want to let go. அதை விட்டு விட முடியும், ஆனால் விடாதபடிக்கு அது தீர்மானமா இருக்கும். An eagle can swim. An eagle can swim. இந்த கழுகு அது நீந்தக்கூடிய தன்மை உடையது. So what the eagle can do is the eagle can land in the water, hold on to the fish and swim in the water. அந்த கழுகு என்ன செய்யும்? அந்த மீனை பிடிச்சிக்கிட்டு தண்ணீர்ல அது நீந்த முடியும். The eagle is not designed to swim in the water. ஆனா அந்த கழுகு தண்ணீர்ல நீந்துவதற்கு அது உருவாக்கப்படவில்லை. The eagle can fly because it is so light. அந்த கழுகு இலகுவாக இருக்கிறபடினாலே அது ஆகாயத்தில் பறக்க முடியும். But when the eagle swims in the water makes the eagle heavy. அந்த கழுகானது தண்ணீர்ல அது நீந்தும் பொழுது அந்த தண்ணீரானது அந்த கழுகை மிகவும் பாரமுள்ளதாக மாற்றி விடுகிறது. Many eagles have drowned because of this. அநேக கழுகுகள் இது நிமித்தமாய் மூழ்கி செத்து போயிருக்கு. And this is the last verse 20. இதுதான் இந்த 20வது வசனம், கடைசி வசனம். He says that the way of an adulterous woman, she doesn't realize what she is doing. அப்படியே விபச்சாரஸ்தனுடைய வழியும் இருக்கிறது. அவளுக்கு என்ன நடக்குது அவளுக்கு தெரியல. To her I have done no wrong. அவன் நினைக்கிறா, ஐயோ நான் ஒண்ணும் தவறு செய்யலையே. Adulterous meaning to take another man's husband or could be your wife, whichever way. அதாவது விபச்சாரம் என்று சொல்லும் பொழுது மற்றவருடைய கணவரை எடுப்பதோ அல்லது மற்றவருடைய மனைவியை எடுப்பதோ. So this eagle, he must know what he can take and what he cannot take. இந்த கழுகானது எதை எடுக்க முடியும் எதை எடுக்க கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கணும். Or if he makes a mistake and takes the wrong thing, he must let go. அது தவறாக அது ஏதோ ஒரு தவறான காரியத்தை எடுத்துச்சுன்னா அதை விட்டுறணும். But if he refuses to let go, ஆனால் அதை விடுவதற்கு
அது ஒப்பு கொடுக்கலன்னா he will drown. அது மூழ்கி செத்தான். Joseph was an eagle. யோசேப்பு கழுகு போன. The snake tried to grab him, but Joseph flew high and went away. இந்த பாம்பானது பாம்பானது யோசேப்பை தீண்ட அது முற்பட்ட போது அவன் அதிக உயரமாய் பறந்து எழுதி சென்று விட்டான். Solomon was an eagle. சாலமன் அவன் கழுகை போல இருந்தான். But he caught a lot of fish and finally அவன் நிறைய மீன்களை பிடிச்சான். ஆனா கடைசியில அவன் மூழ்கி செத்துட்டான். God warned him many times and God said, because this is your attitude, I will tear away the kingdom from you. ஆண்டவர் பல முறை சாலமனை எச்சரித்தார். ஆனால் அவன் செவிமடுக்கல. இது நிமித்தமா ராஜ்யபாரத்தை நான் உடைத்து போடுவேன் என்று சொன்னான். Let us learn to fly with God. ஆகினால நாம் தேவனோடு இணைந்து பறக்க நாம் முயற்சி எடுப்போம். God's desire is each and everyone in this church fly with him. தேவனுடைய சித்தம் என்னவென்றால் இந்த சர்ச்சில் இருக்கிற அத்தனை பேரும் நீங்கள் சட்டைகளை அடித்து எழுதி பறக்கணும். Let us learn the tricks of the devil and not get down in the ground and be attacked by him. நாம் இந்த பிசாசுடைய தந்திரங்களுக்கு நாம் அகப்பட்டு கொள்ளாதபடிக்கு இந்த பிசாசுகளை நாம் மேற்கொள்ளலாம் இருக்க வேண்டும். Let us learn to navigate this life with God as our captain. இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து நம்ம தளபதியாக இருந்து நம்ம வழிநடத்துற வாழ்க்கைக்கு நம்ம ஒப்புக்கொள்வோம். Let us learn to learn and to relate with one another in this world. இந்த உலகத்தில் நம்ம தரை இறங்கி இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தோடு சரியான வழி நடக்கிறவர்களாக இருப்போம். And let us learn to be content with what God gives us and not take what God doesn't want us to take and drown with it. தேவன் நமக்கு கொடுத்த காரியத்தில் மாத்திரமே நாம் திருப்தியா இருந்து நாம் அதுல நாம் வாழ கற்றுக்கொள்வோம். தேவன் கொடுக்காத காரியத்தில் பேராசப்பட்டு அதுல நம்ம கல்வி நம்ம உமிழ்ச்சி சாகாதபடி பார்த்துக் கொள்வோம். I invite Pastor to lead us now. இந்த வேளையில நம்ம ஜெபம் பண்ணுவோம். Let us pray. Hallelujah. Wherever you are, just raise your hand for God. இருக்கிற இடத்துல ரெண்டு கரங்களை உயர்த்துங்க. We are truly in the presence of God. Wherever you are, the Spirit of God is speaking to you. This is a word of God for every Christian. For you, for this year 2021, for you to rise up like eagle, so high above everything. Hallelujah. To live a victorious life, to be a conqueror, champion, for you to fly above. Makaraba Shikriyantara Kuravaria. இந்த 2022 வருஷம் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து உன்னதத்துல பறக்கிற அவரோடு இணைந்து பறக்கிற ஒரு வாழ்க்கைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கழுகுகளை போல இது தேவ சத்தம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கிற இடத்துல ஆண்டவருக்கு போடுங்க. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. We come before your presence. Thank you. We give all the glory, all the praises. Thank you. Lord, continue to speak to us. Yes, Lord. தொடர்ந்து எங்களோடு பேசும் தேவாவியானவரே. நன்றி. Thank you. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. God bless you. ஆண்டவர் ஒவ்வொரு ஆசீர்வாதம். Amen. Amen. God bless you. Amen. Amen. Amen.